பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 1000 வழங்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கீழையூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் கீழையூர் கடைத்தெரு பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் தலைமையில் அக்கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் குறுவை இன்சூரன்ஸ் விடுபட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வலியுறுத்தியும், கனமழையால் சாய்ந்த சம்பா நெற்பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும், பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கீழ்வேலூர் வட்டாட்சியர் கவிதா, சிபிஐ மாநில குழு உறுப்பினர் செல்வம், முன்னாள் மாவட்ட செயலாளர் சம்பந்தம், ஒன்றிய செயலாளர் காந்தி ஆகியோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டம் பொதுமக்களுடைய நலன் கருதி நடைபெறுகிற போராட்டம். இந்த போராட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை என்பது விவசாயிகளுக்கான போராட்டம். விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் மேட்டூர் அணையில் தண்ணீர் வராத காரணத்தினால் குறுவை சாகுபடி செய்ய முடியவில்லை. அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசுத்துறை அதிகாரிகள் குறுவை சாகுபடி செய்யவில்லை என்றாலும் உடனடியாக கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்று பெற்று பயிர் காப்பீடு செய்தார்கள். அதில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இன்றது பயிர் காப்பீடு வந்திருக்கிறது. ஆனால் அனைவரும் பயிர் காப்பீடு செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உடனடியாக அந்த பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும்.